இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் நிற்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு 15 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஜெபமும் தேவனுடைய செய்தியும் நடைபெறும். நீங்கள் விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த ஜெபம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பலகீனத்தோடு இருப்பீர்களானால், சேவனை கட்டுகளோடு, பிசாசின் பிடியிலோடு, வியாதியின் பிடியில் நீங்கள் யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுங்க, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் இந்த ஜெபம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அற்புதங்கள் நடக்கும். ஏசப்பாவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வரவேற்கிறேன். பங்கெடுங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஜெகதீஷ் அவர்கள் ஒரு சிறு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆங்காங்கே நிற்கிற வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. எத்தனையோ வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் நடுவிலே நாங்கள் வேதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் மிகவும் பயனுள்ளதாகவும் பிரயோஜனமுள்ளதாகவும் நிச்சயம் இருக்கும். ஆண்டவர் நல்லவர்.
வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். வேதம் ஒரு மதத்திற்குரியதல்ல. வேதம் ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவுகளுக்கு அல்ல. வேதம் முழு உலகத்திற்கானது. முழு உலகத்தினுடைய ஜனங்களுக்காக அதை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லி. சிலர் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய வருத்தத்தை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிக்கிறார். ஆகவே கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பலாயிரம் ஆண்டுகளாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது கட்டுக்கதைகள் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறாத வார்த்தைகள் அல்ல. தலைமுறையாய் வருடங்களாக ஒவ்வொரு வார்த்தையும் விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை என்று. அதற்கு ஆதாரமாக ஏசாயா 40:22 வாசித்தால், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களானால், பூமி உருண்டை என்று சொல்லி 1600வது வருஷத்தில் ஆராய்ச்சி மூலமாக அறிந்து கொண்டா முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வர பூமி தட்டையானது, இப்படி தான் அநேகருடைய கற்பனை. ஆனால் வேதம் கண்டுபிடிக்க முன்பதாகவே வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒன்றும் ஒளிந்து போகாதாம். அப்போ நன்றாய் கவனிக்கணும். ஒளிந்து போகிற வார்த்தையை கொண்டு உங்கள் நடுவில் பேச வரல. ஒளியாத வார்த்தை, அழியாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நான் உங்கள் நடுவில் பேச வந்திருக்கிறேன். ஆகையினால பல காரியங்களுக்கு செவி கொடுக்கிற நீங்கள் தயவாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் சொன்ன அநேக வார்த்தை. அதில் ஒன்றுதான் பூமி உருண்டை என்று சொல்லி முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை விஞ்ஞானத்தின் மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் படைப்புகளுக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் எழுதவில்லை. வேதத்தில் எரேமியா என்கிற புஸ்தகத்தில் எரேமியா 47ஆம் அதிகாரம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, காசா மொட்டையடிக்கப்படும் என்று சொல்லி பல வருடங்கள் தாண்டினாலும் இன்றைக்கு காசாவினுடைய நிலைமை அதுதான். முழு காசாவும் மொட்டையடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தாமதித்தாலும் நிறைவேறாமல் ஒன்றும் போகாது. அந்த வார்த்தை நிறைவேறுகிற வார்த்தை, நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை தான் கொண்டு உங்கள் நடுவில் பேச வந்திருக்கிறேன். காசாவில் நடந்த யுத்தத்தில் பல லட்ச ஜனங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு ரெக்கார்ட் படி 40,000 பேர் மரித்திருக்கிறார்கள். பல கட்டடங்கள், வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காசா மொட்டையடிக்கப்படும் என்று சொல்லி. அந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல வேதத்தை வாசிக்கும் போது நிச்சயமா அது எவ்வளவு உண்மைக்குரிய காரியம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவண்ணமாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான், அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார், பின்பு விலா எலும்பினால மனுஷியை உண்டாக்கினார் என்று சொல்லி. ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லியும், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியும், படைக்கப்பட்ட மனுஷனுடைய விலா எலும்பில் ஒன்று எடுத்து மனுஷியை உருவாக்கி மனுஷனுக்கு துணையாக கொடுத்து இவ்விண்ணமாக பூமியில் மனுகுலம் பெருகிற்று. அதிலிருந்து என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால், ஒரு காலகட்டத்தில் மருத்துவத்தில் மயக்க மருந்துன்னு சொல்லி ஒன்று இல்லை, அனஸ்தீசியா ஒன்று இல்லை, குளோரோஃபார்ம் என்று சொல்லி ஒன்று இல்லை.
யாருக்காகிலும் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் உயிரோட கதற கதற வைத்து அறுவை சிகிச்சை பண்ணுவார்கள். சிலர் வலி தாங்க முடியாமல் மரித்துருவார்கள். அப்போ அந்த மயக்க மருந்தை கண்டுபிடித்த மருத்துவர் ஒரு முறை ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது அவர் இந்த வார்த்தையை வாசித்தார். கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். பின்பு அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால அடைத்தார் என்று அவன் வாசித்தார். அப்பொழுதுதான் ஒன்று தோன்றியிருக்கிறது, நாமும் அறுவை சிகிச்சைக்காக ஒரு மனுஷனுக்கு அறுவை சிகிச்சை செய்யும்போது அயர்ந்த நித்திரையை வரப்பண்ண வேண்டும், அதனால் அவனுக்கு வலி தெரியாது என்று சொல்லி யோசித்து தான் வேதத்தை வாசிக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஜேம்ஸ் சிம்சன் என்கிற ஒரு நல்ல மருத்துவர் தான், ஜெபிக்கிறவர், வேதத்தை வாசிக்கிறவர், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர். அவர்தான் முதல்ல அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு மருந்தை கண்டுபிடித்து மருத்துவ உலகத்திற்கு குளோரோஃபார்மை முதல்ல அறிமுகப்படுத்தினார். இவ்வண்ணமாக வேதத்தை வாசிக்கும்போது அந்த வார்த்தையில் ஞானம் உண்டாகுகிறது. அந்த குளோரோஃபார்மில் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள், வியாதிஸ்தர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அறுவை சிகிச்சையை அவர்களுக்கு வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் எல்லாம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் உண்மை. அந்த மருத்துவர் ஜேம்ஸ் சிம்சன் என்கிற அந்த மருத்துவர் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை வைக்கும்போது அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலேயே சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டார்கள். உடனே அவர் சொன்னாராம், நான் கண்டுபிடித்ததிலே சிறந்த கண்டுபிடிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று கண்டுபிடித்தேன், அதுதான் சிறந்த கண்டுபிடிப்பு. எல்லாரும் நினைச்சாங்க குளோரோஃபார்மை தான் சொல்லுவார் அப்படின்று. இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், உண்மை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவரை தான் உங்கள் நடுவில் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்திற்கு புறம்பானதோ உலகத்திற்கு ஒவ்வாததோ அல்ல. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை தான் உங்களுக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னைக்கோ சொன்ன காசா மொட்டையடிக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிறது. என்னைக்கோ எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை, பூமியின் உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்கிற வார்த்தை சமீப காலமாக அது கண்டுபிடிக்கப்பட்டு பூமி உருண்டை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் உண்மை என்றால் நிச்சயமாக வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை உண்மை உண்மை. அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் வந்தார். வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு 3 காரணத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்படியே ஒவ்வொரு பகுதிக்கும் கடந்து போய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை சொல்லி கொடுத்தார். மனுஷன் பொதுவாகவே தேவன் நமக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா, தேவனிடத்திலிருந்து என்ன கிடைக்கும், மனுஷனுடைய விருப்பத்தை தேவனிடத்தில் தேடுகிறான். ஆனால் அதே சமயத்தில் தேவன் மனுஷனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், மனுஷன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார், அது பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாது. ஆகையினால தான் தேவ குத்தம் சில மனிதர்கள் மேலே இன்றைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படியே அந்த பூமியில் எங்கும் உலாவி கொண்டிருந்தார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அவரை குறித்து வாசிக்கும்போது அவர் முதல்ல பிரசங்கம் பண்ணின தலைப்பு என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யார் மனம் திரும்பணும்? பாவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பணும், அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்கள் மனம் திரும்பணும், துன்மார்க்கம் வேசித்தன பாவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பணும். இதை தான் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். அதோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார், பேய் பிசாசு பிடித்தவர்களை விடுவித்தார், மாந்திரிக கட்டுகளில் கட்டப்பட்டவர்களை விடுவித்தார், அநேகருக்கு அற்புதத்தை செய்தார், அநேகருக்கு அற்புதம் நடந்தது. அதோடு கூட நிற்காமல் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து
சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்தார். 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டார். இப்படி தான் இந்த காரியங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். எல்லாருக்கும் இன்றைக்கு தெரியும், ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகுது. அதற்கான காலம் மிக மிக சமீபமாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சயின்டிஸ்ட் மரித்தார். மரிக்கும்போது சமீபத்தில் அவர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் மரிக்கைக்கு முன்பதாக. அப்படி என்ன அறிக்கை என்றால், இந்த பூமி இன்னும் 100 வருஷம் கூட போகாது, இந்த பூமியினுடைய முடிவும் அழிவும் மிக சமீபமாக இருக்கிறது என்று. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக உண்மை. ஒரு நாள் இந்த பூமி அழியும். அதற்கான அநேக குறிப்புகள் நம்ம காதுகளில் கேட்கிறோம். அதில் ஒன்றுதான் பூமி வெப்பமயமாகுது. இந்த பூமியில் மனுஷகுலம் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. காற்று மாசுபட்டு இருக்கிறது. தண்ணில மாசு, உணவெல்லாம் கலப்படம், எங்கும் வியாதி, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கடல் நீர் மட்டம் உயருகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ உண்மை என்று சொல்லி நீங்கள் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை மிக மிக உண்மை உண்மை உண்மை. நீங்கள் கவனித்தால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்றால், இதுதான் அடையாளம். எது? முதலாம் அடையாளம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். நீங்கள் நன்றாய் கவனித்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரப்போகிறார். இந்த உலகம் சீக்கிரம் அழிய போகுது. நாம் நினைக்கலாம், பூமி அழிஞ்சா என்ன, இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த வார்த்தை யாருக்கோ ஒருவருக்கானதல்ல, முழு உலகத்திற்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன நடக்கும், உலகம் அழிந்தால் என்ன நடக்கும் என்கிறத செய்தி எல்லாருக்குமானது. என்ன நடக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தவர் மாத்திரமல்ல, இனியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகையில் என்ன நடக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு மனுஷன் சத்தியத்தின்படி வேத வசனத்தின்படி உண்மையாய் உத்தமமாய் வாழ்வானால், இயேசு கிறிஸ்து வரக்கு தாமதிக்கும் போது அவன் இந்த பூமியில் அவனுடைய நாட்கள் முடிந்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அவனுடைய கல்லறை திறக்கப்படும், அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட போவார்கள். அது சம்பவிக்கும். அதே போல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பதாக மனம் திரும்பி பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து வேத வசனத்தின்படி கை கொண்டு நடப்பானால், அந்த மனுஷன் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரும்போது ஜீவனோடு இருந்தா மறுரூபம் ஆக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்படுவார். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவருடைய வருகைக்காக தான் சபை இன்றைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் போகணும் அப்படின்னா அவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறது இல்லை, பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. நான் இதுவரையிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த என்னுடைய எல்லா பாவமும் இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவாகிய தேவன் எனக்கு மன்னிப்பு தரணும், இன்று முதல் நான் புது வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி தேவனோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக தான் இருக்கிறது இந்த ஞானஸ்நானம். அதே போல சபைகளில் கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஜனங்களுக்குள்ளாய் வைக்கிறார். அபிஷேகம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு மனுஷன் கண்டிப்பாய் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். இன்னைக்கு சில மனிதனுக்குள்ளாக செத்தவர்களுடைய ஆவி நம்ம சொல்லுகிறோம் பேய் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ செத்தவர்களுடைய ஆவி பிடிக்கிறது. அதே போல தேவன் சபையில தன்னுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை தருகிறார். எந்த மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றவனாய் வாழுவானால் அல்லது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் இயேசு வரும்போது உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவான். இல்லாவிட்டால் மரித்திருந்தால் அவனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்படுவான். ஆகையினால இந்த 2 சம்பவம் அன்றைக்கு நடக்கும்.
யாருக்கோ ஒருவருக்கு அல்ல, ஏதோ ஒரு மதத்திற்கு அல்ல, எல்லா மதத்திற்கும் எல்லா ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி இந்த இடத்துல நிற்கிறோம். என்ன அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்றைக்கு இதே போல வசதிகள் இல்லை, கேபிள் இல்லை, நெட் இல்லை, இன்டர்நெட் இல்லை, டிவி இல்லை. ஆனால் இன்றைக்கு காலம் சமீபமாய் வந்திருக்கிறது, காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த தேசத்தில் என்ன நடந்தாலும் நாம் கேட்கிறோம். இது செய்தி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளமாய் கூட வேத வசனத்தின்படி இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாகுங்கள், பாவத்தில் இருந்து மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள் எழும்புகிறதை நம்ம பல தேசங்களில் பார்க்கிறோம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிறதை நாம் இன்றைக்கும் செய்திகளில் கேட்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல உறவு இல்லை, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நல்ல உறவு இல்லை. ஏதோ ஒரு விரோதம், ஏதோ ஒரு விரோத போக்கு, ஏதோ ஒரு மனக்கசப்பு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்து போகலை, வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் ஒத்து போகலை. ஏதோ ஒரு கடினமான இருதயம், விரோத போக்கு இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது இயல்பாய் நடக்கலை, யதார்த்தமாய் நடக்கலை. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு, இரண்டாம் வருகைக்கு ஒரு அடையாளமாகவே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், மனம் திரும்புங்கள். அதே போல் பஞ்சங்கள் வரும், விலைவாசி பயங்கரம். பல இடங்களில் பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததுனால ஜனங்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை, சரியான வேலை இல்லை, சரியான பணம் இல்லை. பல இடங்களில் பஞ்சம் அப்படியே தொடருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோமாலியா தேசம் முழுவதும் பஞ்சத்திற்குள்ளாய் தள்ளப்பட்டு கிடக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பஞ்சம் எதனுடைய அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளமே அன்றி வேறொன்றும் இல்லை. அதே போல கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாய் கவனித்தீர்களானால் இந்த அடையாளங்கள் எல்லாம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் மாத்திரம் நடக்கலை. ஏனென்றால் இந்த வார்த்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கானது அல்ல, குறிப்பிட்ட மாவட்டத்திற்கானது அல்ல, முழு உலகத்திற்கானது. ஆகையினால இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும் போது முழு உலகத்திற்கும் அது வரும். முழு உலகமும் அதை பார்ப்பார்கள், கேள்விப்படுவார்கள். ஆகவே இன்னைக்கு வந்திருக்கிற டெக்னாலஜி எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளம் உங்கள் வீடு வரைக்கும், உங்கள் கை வரைக்கும் வந்து சேருக்கு தான் ஆண்டவர் இந்த டெக்னாலஜி ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த அடையாளம் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடந்த நாட்களில் கொரோனா என்கிற கொள்ளை நோயை நாம் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். சீனாவில் பரவுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாளில் இந்தியாவில் வந்தது. இந்தியாவில் வரும்போது நாம் நினச்சோம், இந்தியாவில் தானே வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நினச்சோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்தது, கொஞ்ச நாளில் நம்ம தெருவுக்கு வந்தது, அதுக்கடுத்த கொஞ்ச நாளில் நமக்கே வந்தது. ஏதோ கிருபைனால பொழைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அடையாளங்கள் பல இடங்களில் லைனில் நின்று பார்த்துருப்போம். கோயில்களுக்கு லைனில் நிற்கிறோம், ஃப்ளைட்டுக்கு லைனில் நிற்கிறோம், ட்ரெயினுக்கு லைனில் நிற்கிறோம், பஸ்ஸுக்கு லைனில் நிற்கிறோம். ஆனால் சுடுகாட்டில் லைனில் நின்னது கொரோனா காலத்தில் தான் பார்க்க முடிந்தது. இது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் முக்கியமான அடையாளம். பூமி அதிர்ச்சி பல இடங்களில் நடக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கவனித்தீர்களானால் பல இடங்களில் வாரத்தில் ஒரு செய்தியாகிலும் வரும். பூமி அதிர்ச்சி ரிக்டர் அளவில் 5.6, 7 வரைக்கும் பல இடங்களில் அவ்வப்போது வந்து போகுது. இது வெறும் செய்தி அல்ல, இது ஒரு சம்பவம் அல்ல. இது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று உலக மக்களை எச்சரிக்கை செய்கிறதான ஒரு சம்பவம். ஆகையினால மனம் திரும்புவோம். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு காலத்தில் இருந்த அன்பு தாய் தகப்பன் மேலே, குடும்பத்தின் மேலே, இன்றைக்கு அந்த அன்பு இல்லை. எப்பண்டா கல்யாணம் ஆகும், பிரிஞ்சு போகலாம், தனி குடித்தனம் போகலாம், இப்படி தான் உலகத்தில் இருக்கிறது. யாருடைய தயவும் வேண்டாம், யாருடைய ஐக்கியமும் வேண்டாம், யாருடைய அன்பும் வேண்டாம், உறவும் வேண்டாம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. இந்த நிலைமைக்கு மனுஷனுடைய அன்பு குறுகினதாய் மாறிவிட்டது. இது சாதாரணமாய் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. 50 வருஷத்துக்கு முன்ன கூட பயங்கரமான கூட்டு குடும்பத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள், அன்பாய் வாழ்ந்தார்கள், ஐக்கியமாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல. இது ஒரு சம்பவம் அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான அடையாளம்.
அதோடு கூட ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் இந்த செய்தி இயேசு கிறிஸ்து வருகிறார், உலகத்தினுடைய அடையாளம், இதெல்லாம் சாட்சியாக சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படுமா? இதை பிரசங்கிக்கிறது எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வந்து பிரசங்கிக்கவில்லை, எங்களை கர்த்தர் அனுப்பினார். ஆகையினால நாங்கள் உங்கள் நடுவில் வந்து அவருடைய வார்த்தை சொல்லுகிறோம். ஆகவே தயவாய் கேளுங்க. இதை சொல்லுகிறதுனால எங்களுக்கு லாபம் இல்லை, இதை சொல்லுகிறதுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இயேசு எங்களை அனுப்பினபடியினால் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து இந்த ஊழியத்தை நாங்கள் உங்கள் நடுவில் இந்த பணியை, இறை பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே புரிந்து கொள்ளுங்க, இதுவும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதற்கான அடையாளம். பல இடங்களில் பிரசங்கத்திற்கு தடை, பல இடங்களில் பிரசங்கத்திற்கு எதிர்ப்பு, அது மத்தியிலையும் ஆண்டவர் வருகிறதை நாங்கள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இது அடையாளம், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதுக்கு அடையாளம். ஆகவே இயேசு கிறிஸ்து வருகிறார், நீங்க மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. சபையில் கொடுக்கப்படக்கூடியதான பாவ மன்னிப்பாகிய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சபையில் கிடைக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வருகைக்கு இவ்வண்ணமாய் நீங்கள் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் மிகுந்த பொறுமையோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த வார்த்தைகளை ஏளனமாய் நினைக்க வேண்டாம். புரியாவிட்டால் ஜெபிங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயம் இந்த வார்த்தையின்படி தான் நடக்க போகிறது. இயேசு வருகிறார், மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, இந்த வார்த்தை இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நாங்கள் இணைந்து பிரசங்கித்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும். கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் வரட்டும், சமாதானங்கள் வரட்டும், சேவனை கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.